ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பெரிய நெல்லிக்காய் ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஜீரகம், மிளகாய், மிளகு, கடலைப்பருப்பு, லைட்டாக துவரம்பருப்பு, கொத்தமல்லி எடுத்து வறுத்து அரைச்சிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதாவது 4 நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 4 நெல்லிக்காயை கட் பண்ணி வச்சுக்கிறோம். பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அரைச்சி ஆட் பண்ணணும். நெல்லிக்காயும் அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கிறோம். கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுலேயே 2 சின்ன வெங்காயம் ப்ளஸ் பூண்டு, ஒரு தக்காளி போட்டு அரைச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு இது மாதிரி போட்டுக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கிறோம். அதாவது மஞ்சத்தூள், கொஞ்சம் ரசப்பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம வடிகட்டி வச்ச நெல்லிக்காய் சாறு பார்த்துக்குங்க, 4 நெல்லிக்காய் சாறு இப்போ இதில் ஊற்றிக்கிறோம். ஃபைனலி நுரைச்சி நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மலை நெல்லிக்காய் ரசம் ரெடி. வாவ், சூப்பராக வந்திருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.